நாக்குல வச்சோனே கரையிற மாரி நல்ல டேஸ்டியான கேசரி மணலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்க இம்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல டேஸ்டியான கேசரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரியை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த கேசரி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரி செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கேசரி செய்யும் போது நல்லா திரண்டு வரும் நமக்கு. இப்போ இந்த கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் கட்டி நெய்யாக இருக்கிறதுனால இது போல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நெய் 100 ml அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தான் ரவை எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நான் இன்னைக்கு அளவு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையுமே எடுத்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நெய்யோடவே எடுத்துக்கலாம். மீதமுள்ள நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை கலர் மாறாத அளவுக்கு இதை நம்ம வறுத்து கொடுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்து கொடுக்கணும். இந்த நெய்யோடவே இந்த ரவை நம்ம வறுபட்டு வரும்போது நமக்கு ஈஸியாக கேசரி வெந்து வந்துடும். இப்போ நல்லா இது போல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குல்ல ரவை, இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம இந்த கப்பில் தான் ரவை எடுத்தோம். அதே கப்பில் 3 கப்புலேருந்து 4 கப்பு வரைக்கும் நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். இது போல் 4 கப் அளவுக்கு தாராளமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சில ரவைக்கு நமக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். அதனால் 4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஏலக்காய், ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கேசரி ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க, வேணாலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா இதை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தான் ரவை எடுத்தோம். அதையே ஒரே கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா இது கரெக்டான இனிப்பு இருக்கும். திகட்டாத அளவுக்கு இனிப்பு இருக்கும். இந்த சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஈரப்பதம் வர ஆரம்பிச்சிடும் இந்த ரவையில். இது போல் நல்லா ஈரப்பதம் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு இது நல்லா வெந்தும் வந்துடும். இது போல் கொதிச்சு வருதுல்ல, இது போல் கொதிச்சு வரும்போது இந்த ரவை வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். இது போல் நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா அப்படியே கொதிச்சு நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். இது போல் நல்லா 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான கேசரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமான ரெசிபி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டியான மணலான கேசரி நமக்கு ரெடி ஆகிடும். இது போல் கரண்டிலேயே ஒட்டாத அளவுக்கு எவ்வளோ சுலபமாக இந்த கேசரியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.